ஒரு க்ரீமி சீஸ் பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம். அப்படியே ட்ரையாக இல்லாமல் ஒரு க்ரீமி இதில் இருக்குங்க பதத்தில். இந்த அருமையான க்ரீமி பாஸ்தாவை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அரை கடாய்க்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி, இந்த கப்பில் தான் பாஸ்தா எடுக்கிறோம். இதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். சூடாகிட்டு இருக்குது. கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுன்னு ஒரு கரண்டி எண்ணெய், சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா இப்படி ஒரு கலரிட்டு தண்ணி கொதிக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 கப்பு பாஸ்தா போட போகிறேன். இதில் நான் 1.5 கப்பு பாஸ்தா போட்டுக்கிறேன். இது நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகத்துக்கு மூடி போட்டு வைக்கிறோம். பாஸ்தா அப்படியே வேகட்டங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நல்லா பாஸ்தா வெந்துருக்குதுங்க பாருங்கள். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. சூடாகிட்டு இருக்குது. பாஸ்தா வெந்தது இல்லைங்க, அதனுடைய தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/4 கப்பு பாஸ்தாவை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கோம். அப்படியே அந்த தண்ணி வெந்த தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாகும் போதே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்துடலாம். பூண்டு நல்லா இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கும் போதே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது இப்போ பொடியாக தான் போடணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருசாலாம் வேண்டாம், பொடியாக போட்ட வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் தவிர கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போடுறோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் போட்டாச்சுங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே இதையும் இதில் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இது சேர்த்து நல்லா இதில் கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் கோஸும் குடமிளகாய் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனலில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை வெறும் பாஸ்தா கூட பண்ணிக்கலாம். அதே இதில் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு கலந்தாச்சுங்க. கலந்ததுமே நம்ம இந்த தண்ணி, பாஸ்தா வெந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோங்க, பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேகிற வரையும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம்.
நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து ஒரு க்ரீமான ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்குதுங்க. ஒரு க்ரீமான ஒரு பதத்துக்கு வந்திருக்குதுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பண்ணுறது வந்து ஒரு க்ரீமி பாஸ்தாங்க, அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா போட்டு கலந்துட்டு நல்லா நான் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது சீஸை இது மேலே அப்படியே வைக்கலாம். நீங்கள் துருவன சீஸ் இருந்தால் வாங்கிக்கோங்க. எனக்கு இது தான் கிடச்சிது, அதனால் நான் இது போடுறேன். துருவன் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது மேலே வச்சாச்சுங்க. இப்போ எதுவும் பண்ணாமல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இது மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. நல்லா இந்த சீஸ் பாருங்கள், நல்லா உருகி இருக்குது. இது அப்படியே இதை இப்படி கலந்து விட்டுட்டு அப்படியே நம்மளின் சுவையான க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.